வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி இளங்கோ தங்கராசனையா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசக்கிமுத்து அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்புடையுணர்தல் இரக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொன்றாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். தொடர் நற்சிந்தனை இறை விஞ்ஞானம் 33ஆம் நாள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் 33ஆம் பாகத்தில் ஆத்மாவை பற்றிய 12ஆம் அமர்வு. சென்ற வகுப்புகளில் நாம் பெற்ற விளக்கத்தின் மூலம் அடைந்த தெளிவு என்று பார்க்கின்ற போது மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு இயற்கை உண்மை, நமது முற்பிறவி என்பது நம்முடைய தாய் தந்தையர், மறுபிறவி என்பது நம்முடைய குழந்தைகள். நாம் வாழ்கின்ற இந்த பிறவியை ஒரு தெளிந்த வாழ்க்கையாக, அறியாமை நீங்கிய ஒரு வாழ்க்கையாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சரித்திரத்தில் பெற்ற தேவையற்ற மாற்று கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு
தெய்வ நீதிக்கு இணைந்த இயற்கை சட்டத்தின்படி அமைந்த இந்த வாழ்க்கையை இனிமையாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இவை எல்லாம் அறிந்து அதற்கு தகுந்தவாறு நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்வதை புனர்ஜென்மம் என்று சொல்வார்கள். அதாவது தெளிவான ஒரு வாழ்க்கை முறை, புதுப்பிக்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட ஆத்ம தூய்மை சார்ந்த வாழ்க்கை முறை. தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் மனிதர் ஆடும் நாடகத்தின் முதல் காட்சியை பற்றிய முன்னுரையும் இல்லை, இறுதி காட்சியை பற்றிய தெளிவுரையும் இல்லை. இடையில் போகும் வாழ்க்கையை திரிசங்கு சொர்க்கம் என்று எண்ணி நரகத்திற்கு 4 வழிச்சாலை அமைக்கிறார்கள். இதற்கு மாறாக உடல் திருப்தி, மன திருப்தி, உயிர் திருப்தி, ஆத்ம திருப்தி என்ற 4 வழிச்சாலையில் பயணித்து முக்தியில் நிறைவு பெற்றால் வாழ்வும் முழுமை பெறும். இறந்த பிறகு மோட்சம் என்று சொல்லக்கூடிய சிவலோக பதவி அல்லது வைகுண்ட பிராப்தம் சொல்லக்கூடிய சுத்த வெளியோடு கலந்து நிறைவு பெற முடியும். இவற்றை பெறக்கூடிய வகையில் ஒவ்வொருவருக்குள்ளும் அடங்கியுள்ள அனைத்து ஆற்றல்களையும் பயன் கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் தோற்று போனோம் என்றுதான் அர்த்தம். எனவே அறிவுபூர்வமான ஆன்மீகத்தை துணை கொண்டு நாமும் நிறைவாக வாழ வேண்டும், நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்பதே தெய்வம் ஆசீர்வதிக்கின்ற மனித வாழ்க்கையின் பெரும் நோக்கம், பிறவியின் நோக்கம். இப்போ ஆத்ம தூய்மைக்கான வழி என்ன? மாற்றம் பெற வேண்டும் வந்துவிட்டோம். எப்படி நம்மை மாற்றிக்கொள்வது? இந்த ஆத்மாவை எப்படி தூய்மை செய்வது? கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல் சொல்வார், கந்தையில் அழுக்கு இருந்தா கசக்கி எடுத்து விடுவல்லையப்பா, உன் சிந்தையிலே அழுக்கு இருந்தால் சிவனடியை நாடி விடுவல்லையப்பா, உயிரே அழுக்கு திணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழல் தண்ணிலே வெள்ளையப்பா, இந்த உயிர்கள் எல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா என்றார். வெள்ளையப்பன் யாரு? தூய்மையான ஜீவகாந்தம். இதனுடைய அழுக்கை விளக்கக்கூடிய இடம் எங்கே? வாழ்க்கை அனுபவங்கள் தான். மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதுடா வெள்ளையப்பா. சாமி என்ன சொல்றாங்க? சுத்த வெளியோடு நாம் கலக்கின்ற நேரமெல்லாம் நம்முடைய ஜீவாத்மாவின் கலங்கங்கள் அதிலே கலக்கின்றன. அதனுடைய தூய்மை தன்மை நம்மிடத்திலே நிறைகின்றன. அதைத்தான் தவத்தின் இறுதியிலே கூட தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறட்டும் என்று சங்கல்பிக்கின்றோம். இந்த அழுக்கை நீக்குவது மட்டும் அல்ல, மேற்கொண்டு அழுக்கை சேர்த்து கொள்ளாமல் இருப்பதற்கு விழிப்புணர்வு தேவை. அந்த வாழ்க்கை முறையைத்தான் அறம் சார்ந்த வாழ்க்கை, தர்மம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்கின்றோம். அறம் என்பது உடலுக்கு இனிமையும் வாழ்வுக்கு மேன்மையும் அளிக்க வல்லது. அதர்மம் என்பது துன்பமானது, முரண்பாடானது, துயரத்தை கொடுப்பது. எனவே இன்பத்தை காத்துக்கொள்ளும் வழியான தர்மத்தை செயல்களில் பின்பற்றுவதே ஒழுக்கம் எனப்படுகிறது. சரி, இதை பின்பற்றுவதிலே நாம் எந்த அளவுக்கு வெற்றி பெற முடிகிறது? விளக்கம் தெரிந்த பிறகு கூட தவறு செய்யாமல் முழுமை நோக்கியே பயணிப்பதற்கு முடிகிறதா எல்லோராலும் என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது பழக்கத்தை எதிர்த்து போராடுகின்ற ஒரு குருட்சேத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கை.
ஒரு ஜிஹாத் போராட்டம்தான் மனித வாழ்க்கை. நம்முள் இருக்கின்ற ஆணவம் என்ற அரக்கனை எதிர்த்து போராடி கொன்று வெற்றி பெறுவதே உண்மையான குருச்சேத்திர வெற்றி, ஜிஹாத் வெற்றி. இயற்கை நியதியின்படி நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். வாழ்கின்ற காலத்தில் அறம் பிறழக்கூடாது என்பதை மறந்து போய் தீயவற்றை செய்து நாமும் துன்பப்பட்டு மனதை கெடுத்துக்கொண்டு மற்றவர்க்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டு நம்முடைய சந்ததிக்கு துன்பம் வருவதற்கான பாவ கர்ம வினைகளை பரம்பரை சொத்தாகவும் கொடுத்து விட்டு போகிறோம். பின்னாலே செய்வது அடிச்சுவடு, முன்னால் இருப்பது அவன் வீடு, நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு என்ற கவிஞர் வாலி. பின்னால் இருப்பது நாம் கொண்டு வந்த முன்வினை பதிவுகள், 3 வயதுக்கு பிறகு நாம் சேர்த்து கொண்ட தன்வினை பதிவுகள். முன்னால் இருப்பது மோட்சம் என்ற சுத்த வெளியோடு கலக்கின்ற சாயுச்ச நிலை. நடுவினிலே நீ விளையாடு, பிறப்புக்கும் அந்த மோட்சத்திற்கும் இடையிலே வாழ்க்கை என்ற ஒரு விளையாட்டு. இதிலே நல்லதை நினைத்தே போராட வேண்டும். அப்படி இருக்கின்ற வரைக்கும் வாழ்ந்துவிடு. 2ல் 1 பார்த்துவிடு. 2ல் 1னா வெற்றி தோல்வி அல்ல. பழுத்த நிலை வரும் வரைக்கும் நீ நான் என்றும் பதமடைந்தோம் ஒன்றானோம். இந்த 2ல் 1 துவைதத்தில் இருந்து அத்வைதத்திற்கு. தீய எண்ணங்களை எதிர்த்து போராடி போராடி இருக்கின்ற வரைக்கும் வாழ்ந்து தன்னில் உள்ள இறையையும் அந்த இறைக்குள் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்ந்திட வேண்டும். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்குக, அறம் சார்ந்து வாழ வேண்டும். தீய எண்ணங்களோடு நடத்துகின்ற யுத்தத்தில் வாழ்வே முடிந்து போனாலும் மேற்கொண்டு போராட்டம் இல்லை, வென்றுவிட்டாலும் மேற்கொண்டு போராட்டமின்றி இறை உணர்வோடு இன்புற்று வாழலாம். எனவே இறப்பிலும் வாழ்விலும் துன்பம் இல்லை. குருச்சேத்திர யுத்தத்தில் தோல்வியே கிடையாது. வென்றுவிட்டால் சுகபோக வாழ்க்கை, தோற்றுவிட்டால் மேற்கொண்டு துன்பத்தை சந்திக்காமல் தப்புகிறோமே, அதுவும் லாபம் தானே. அதனால் தோல்வி இல்லாத இந்த குருச்சேத்திர யுத்தத்தில், ஜிஹாத் போராட்டத்தில் 2 வழியிலும் வெற்றியை சந்திக்கிறோம். எனவே அனுபவங்களில் நிறைவு பெற்று மனதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒழுக்கத்திற்குள் கொண்டு வராவிட்டால் இறந்த பிறகு பேய் பிசாசாக அலைய வேண்டி வரும் என்று எச்சரிக்கிறது அசல் ஆன்மீக கருத்துக்கள். இந்த ஆன்மீகத்தில் சிறு முயற்சி எடுத்தாலும் லாபம்தான். முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் ஓரளவு வெற்றி பெற்றாலும் அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே நமக்கு நிம்மதி வந்து சேரும், மேன்மைகள் வந்து சேரும். நம்மால் முடிந்ததை செய்தாலும் அதற்குரிய பலன் உண்டு அல்லவா? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அல்லவா? எனவே தியானத்தை சிறிதளவு பழகினாலும் கூட அது அதர்மத்திலிருந்து நம்மை ஓரளவு காப்பாற்றும். இன்னும் உயர்ந்து யோகத்தால் பக்குவப்பட்டு விட்டால் மனம் தர்மத்தை விட்டு விலகாது, அதர்மத்தில் நாட்டம் கொள்ளாது. இதை பகவத்கீதையில என்ன சொல்கிறது? தற்செயலாய் கிடைப்பதில் நிறைவு பெறுபவன், இருமைகளை கடந்தவன், பொறாமை இல்லாதவன், வெற்றியிலும் தோல்வியிலும் நடுவு நிற்பவன், கர்மம் செய்தாலும் கட்டுப்படுவதில்லை, பற்றிலனாய் முக்தனாய், ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்தினவனாய், கடமையை யக்ஞமாக செய்பவனுடைய கர்மம் முழுவதும் கரைந்து போகிறது என்று 4ஆம் அத்தியாயமாகிய ஞான கர்ம சந்நியாச யோகத்திலே ஒரு 2 ஸ்லோகங்கள் சொல்கிறது. எனவே இன்பத்தை கண்டு கர்வம் கொள்ளாமலும் துன்பத்தில் தோண்டு போகாமலும் 2ஐயும் சமமாக பாவிக்கின்ற பக்குவம் இயல்பாகும். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா,
இதை உணர்ந்து கொண்டேன், துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா என்றார் கண்ணதாசன். உணர்ந்து கொண்டால் துன்பம் தானாக விலகித்தான் போகும். துன்பம் விலகுதா? இல்லை. அது வந்தாலும் மனம் சிக்கிக்கொள்ளாது, அவ்வளவுதான். எனவே இந்த பக்குவம் நேற்று வந்துவிட்டோம், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாளைக்கு போக போகிறோம் என்ற தெளிவில் சஞ்சலங்களோ குழப்பங்களோ வருவது இல்லை. நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு என்ற வள்ளுவ பெருந்தகை. நீ என்ன சாதிச்சாலும் என்னப்பா, நெருநல் உளன் ஒருவன் என்று இல்லை. 120 வருஷம் சாதனைகளை படைத்த மனிதன் கூட இன்றைக்கு இல்லை. அதுதான் இந்த உலகத்தினுடைய சிறப்பு. என்ன ஆட்டம் ஆடினாலும் கடைசியில் எனக்குள் ஐக்கியமாகி விடுவாய். நான் உனக்கு சொந்தம் இல்லப்பா, நீ தான் எனக்கு சொந்தம். உன்னை ஆட விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிறது இந்த மண். இப்படிப்பட்ட ஆராய்ச்சியால் சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டு வெற்றிகளை குவிக்கும். அதற்காக மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி, முயற்சி தான் தவம். தியான பயிற்சிகளை முறையாக கற்று பயிற்சி செய்து தேர்வு பெற்றுவிட்டால் சாதனைகள் சாத்தியமாகும். திறமையும் நுட்பமும் அதிகமாகும். எனவே தவத்தின் மூலம் பெறுகின்ற நன்மைகள் ஏராளம். இழப்பது ஒன்றுமில்லை, நேரம் உட்பட. காலையில் 1/2 மணி நேரம் வீணா போச்சு, இந்த நேரத்தை கொஞ்சம் வேலை முடிச்சிருந்தா சீக்கிரம் ஆபீஸ் போகலாமே. இல்லை. திறமையும் நுட்பமும் அதிகமாகின்ற போது 4 மணி நேரத்தை செய்யக்கூடிய வேலையை 3 மணி நேரத்தில் செய்து விடலாம். 1 மணி நேரம் மிச்சம். அதுல 1/2 மணி நேரம் தான் தவம் செய்கிறோம். இப்போ இன்னும் 1/2 மணி நேரம் லாபம் தான். எனவே இழப்பது ஒன்றும் இல்லை. சரி, இதை எப்படி நாம் பயிற்சி செய்வது, தேர்ச்சி பெறுவது என்றால், முதலாவது தெளிந்த நல் அறிவு வேண்டும். எழுச்சி பெற்ற அறிவின் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் எழுச்சி பெற்ற அறிவு மனமாக செயல்படுகிறது. இந்த மனதை பக்குவப்படுத்தி வளர்ச்சியை வெற்றியை நோக்கிய பயணத்தில் புலன் அனுபவங்கள் நமக்கு மயக்கத்தை தருகின்றன. இந்த 5 அனுபவங்களில் அறிவு மனமாக எல்லை கட்டப்பட்டு விடுவதால் மனம் என்ற அலைகளுக்கு மேலாக சிந்திப்பதற்கு ஆற்றல் இருந்தும் நாம் பயன் கொள்வதில்லை. அதனால் அறிவு முழுமை நோக்கி வளர முடியாமல் அரைகுறையாகி தவிக்கிறது. அதைத்தான் எண்களிலே பாருங்களேன். 0, 1 முதல் 9 வரைக்கும் எண்கள். இதுல 0 போல் தொடங்கிய இடத்திலேயே முடிகின்ற எண்கள் 8. மற்ற எந்த எண்ணும் நிறைய பெறாது. இல்ல நமக்கு 6 அறிவுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 6ஆம் எண்ணை பாருங்க. 270 டிகிரி வரைக்கும் வட்டம் சரியா வரும். அதுக்கு மேல அந்த 90 டிகிரி பயணிப்பதிலே அது திசை மாறி இடையில போயிடும். இதுதான் கிராமப்புறங்கள்ல இடையில போனவனேம்பாங்க. அப்ப ஏன் முழுமை பெறவில்லை? இந்த 270 மேல 90 டிகிரி வாழ்ந்திருந்தா புறப்பட்ட இடத்திற்கு போய் சேர்ந்திருப்போம். பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மா கலந்திருக்கும். எனவே அந்த சிந்திக்கின்ற ஆற்றல் இருந்தும் முழுமை நோக்கி வளராமல் இடையிலே திரும்பிவிட்டதால் வாழ்க்கை அரைகுறையாகி தவிக்கிறது. ஆனாலும் ஞானிகள், சித்தர் பெருமக்கள் என்ற வகையிலே சில பேர் அறிவின் பயணத்தை முழுமையாக உணர்ந்து தந்ததுதான் இந்த அறிவின் பயணத்தை பற்றிய விளக்கங்கள், தத்துவங்கள். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறும் என்பார் மகர்ஷி அவர்கள். ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் குருமார்களும் இந்த பக்குவத்தை, இந்த தகுதி பெற்றவர்கள் தான். அப்படி முழுமை பெற்ற ஞானிகள், மக்களும் அறிவில் முழுமை பெற்றால் வாழ்க்கையில் அனைத்தும் பெற முடியும். என்னை போல நீங்களும் உயரலாம். மகரிஷி சொல்லுவாங்க, இன்னும் என்னை விட உயர்ந்து போகலாம்.
ஏன்னா 3ஆம் வகுப்பு படித்த நானே இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கின்ற போது, நீங்கள் அதிகம் படித்தவர்கள், என்னை விட பல அனுபவங்களை பெற்றவர்கள், நீங்கள் மனம் திரும்பினால் என்னை விட உச்சத்தை தொட முடியும் என்று மகரிஷி சொல்வார்கள். ஆனா யாரும் குரு மிஞ்ச முடியாது. தேர்ந்த ஒருவன், 100க்கு 100 வாங்கிய ஒருவன் குருவை போல் இருப்பானே தவிர குருவை மிஞ்ச முடியாது. ஆனாலும் அம்மா ஒரு குழந்தைக்கு ஊக்கம் தருவதைப் போல நமக்கு தாயாக இருந்து நம்மை ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பவர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். மக்களும் இதை பின்பற்றி ஏற்றுக்கொண்டு விட்டவர்கள் என்றால் இந்த உலகமே மகரிஷி எதிர்பார்த்த நிலையிலே மேன்மை பெற்றுவிடும். காரணம், எண்ணமே செயலாக மாறுகிறது. அப்ப எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று ஒற்றை தீர்ப்பை தந்திருக்கிறார். ஒரு வேலை உனக்கு அது துன்பமா மாறும், சில சமயங்கள வெற்றிகளா கூட வரலாம் அப்படின்னு அதுல சாய்ஸே கொடுக்கல. எண்ணி துணிக கர்மம், ஆரம்பிச்சிருவோம், அப்படி போக போக பார்த்துக்கலாம் என்றால் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கைத்தான் தரும் என்ற ஒற்றை தீர்ப்பை தந்திருக்கிறார். எனவே எந்த ஒன்றிலேயும் ஒன்றுதான் சரியா இருக்கும். 360 டிகிரி கோணமாக இருந்தாலும், ஆயிரக்கணக்கான புள்ளிகள் சேர்ந்து வட்டமாக இருந்தாலும், அத்தனைக்கும் மூலம், மையம் ஒரு ஒற்றை புள்ளி தான். அப்ப 360 கோணங்களில் நாம் ஒன்றை பார்த்தாலும் அது மையத்தில் சந்திக்கின்ற புள்ளி ஒன்றுதான். 360 புள்ளிகள் இல்லை, எல்லாரும் ஒரே புள்ளியை தான் சந்திக்கிறோம். அது போல துணிவான ஒரு தீர்க்கமாக சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து செய்த செயலுக்கு ஒற்றை விளைவுதான் உண்டு. அதான் தெய்வ நீதியின்படி நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள். இந்த விதி புரியாத போது அது 360 வகையான விளைவுகளை தரலாம், ஒவ்வொருக்கும் பேதப்படும். அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இயற்கை சட்டத்தை பற்றிய, தெய்வத்தை பற்றிய, தெய்வ நீதியை பற்றிய தெளிவான அறிவியல் பூர்வமான விளக்கங்களும் வேணும், அனுபவங்களும் வேணும். ஏன்னா அனுபவங்கள் தான் ஒன்றை உறுதிப்படுத்தும். என்னதான் மகரிஷி நமக்கு எத்தனையோ சொல்லியிருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை பெறுகின்ற போதுதானே சாமி சொன்னது கரெக்டு, அது மாதிரிதான் நமக்கு நடக்குது. இந்த அனுபவத்தை பெறாதவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அது என்னவோ அவர் சொல்ற ஒண்ணு, அதெல்லாம் உனக்கு நடக்கலப்பா, விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அனுபவங்கள் தான் நமக்கு உறுதித்தன்மையை தரும், ஒரு பற்றினை தரும். அந்த அனுபவம் தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை, ஆர்வத்தை தூண்டும். அந்த ஆர்வமே வெற்றியை நோக்கி பயணிக்கும். எனவே எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இதுக்கு. சரி, எப்படி ஆராய்ந்து பார்ப்பது? எண்ணி துணிக, சரி, எப்படி எண்ணுவது என்றால், ஒரு எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக அதனால் விளையக்கூடிய நன்மை தீமை என்ன, யார் யாருக்கு, எந்த காலத்துல, தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரத்தக்க வகையிலே தேர்வு செய்வதற்கு பெயர்தான் எண்ணி துணிக கர்மம். அப்படி தேர்வு செய்யவில்லை என்றால், அப்பப்ப பார்த்துக்கலாம் என்றால், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு தரும். இப்படி ஒவ்வொரு எண்ணத்தையும் ஆய்ந்து பார்த்து செயல்படுத்துவதை பழக்கமாக்கி கொண்டால் அதுவே நம்மை நற்குணவான் ஆக்கிவிடும், நல்லவனாக்கிவிடும். இந்த நற்குணம் நமது அறிவாட்சி தரத்தை உயர்த்திவிடும். நல்ல அறிவாட்சி தரம் உடல் நலம், மன நிறைவு, நட்பு நலம், நல்ல உறவுகள், நல்ல சந்ததிகள், நிறைவான செல்வம், உயர்ந்த புகழ் போன்ற அனைத்தையும் நல்கும். அதைத்தான் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும்,
தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்றார் பாரதியார். அறிவு எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அறிவு இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் அந்த அறிவு தெளிவாக இல்லை, நல்லதாக இல்லை. அறிவு தெளிவாக இல்லை, நல்லதாக இல்லை. ஏன்? அடுத்தவன் வாழ்வதை பொறுப்பதில்லை. அப்ப தெளிந்த அறிவு வேண்டுமென்றால் எதிலே தெளிவு பெறுவது? இந்த வாழ்க்கை பற்றிய தெளிவு. ஒரு மரத்துல லட்சக்கணக்கான இலை இருக்கும். ஆனால் ஒரு இலையை போல் இன்னொரு இலை உண்டான்று ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இருக்கவே இருக்காது. அதனுடைய வடிவத்திலே, நிறத்திலே, ரசாயன தன்மைகளிலே நிச்சயமாக அணு அளவாவது பேதம் இருக்கும். ஓஷோ அழகா சொல்றார், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் பட் நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ். கண்ணதாசன் சொல்வார், முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ். எனவே எல்லோருக்குள்ளும் இந்த அறிவு இருக்கு. ஆனா சிந்தித்து பார்த்தால்தான், எப்படி 1,00,000 இலைகள் இருந்தாலும் ஒன்றை போல் ஒன்று இல்லையோ, அதே போல் 820 கோடி மக்கள் வாழ்ந்தாலும் ஒருவரை போல் இன்னொருவர் வாழ முடியாது. இரட்டை பிறவிகளிலே கூட பேதம் உண்டு என்று விளக்குகிறார் மகர்ஷி அவர்கள். எனவே வேறுபாடுகள் தான் விதி. அவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற தரம் தான் மதி. அவனைப் போல இவனைப் போலவான்னு நினைச்சா போட்டியும் பொறாமையும் பாவமும் தான் மிச்சமாகும். ஒழுக்கம் எப்படி இருக்கும்? எனவே எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன அனுபவிச்சாலும் ஒரு வாழ்க்கை தான். போயிட்டு அவ்வளவுதான். யார் நினைக்க வர போறாங்க? குடும்பத்துல கொஞ்ச நாளைக்கு ஞாபகப்படுத்திப்பாங்க. அப்புறம் அவங்களும் மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு வந்துருவாங்க. எனவே தனியா வந்தோம், தனியாத்தான் போக போறோம். யாரும் சரித்திரம் விடு வைக்க மாட்டாங்க. நாம எழுதிட்டு போனா யாரும் படிக்க மாட்டாங்க. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. எனவே இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில தெளிவு வந்துவிடும். அதான் தெளிந்த நல்ல அறிவு என்பது என்ன? தன்னை போல பிறர் எனும் தன்மை. நம்மை போல அவங்களும் நல்லா இருக்கட்டும் நினைக்கக்கூடிய ஒரு பரந்த மனம். இதுதான் தெளிந்த நல் அறிவு வேண்டும். இது அவ்வளவு எளிதா கிடைச்சிருமா? எப்படி கிடைக்கும் என்றால், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். உறுதியான வைராகியமிக்க வில் பவர் உள்ள ஒரு அழுத்தம் பெற்ற மனசு வேணும். ஒரு நிலைத்த மனம் வேண்டும். எதிலையும் சஞ்சலப்படாத மனசு வேணும். அது வந்தா என்ன செய்யும்? அது வரும் என்ன செய்யணும்? நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லது மட்டுமே நினைக்கணும். அப்படி நினைத்தால் எண்ணிதல் முடியும். அப்ப எண்ணிய முடிதல் வேண்டும் என்றால் நல்லவே எண்ண வேண்டும். அப்படி எண்ணுவதற்கு உறுதியான மனம் வேண்டும். அப்படி உறுதி பெறுவதற்கு தெளிந்த நல் அறிவு வேண்டும். அதற்கு உண்மையான தத்துவ விளக்கங்களும் தியான பயிற்சிகளும் வேண்டும். இப்படி தெளிந்த நல் அறிவுதான் உண்மையான ஆன்மீகம். ஆன்மீகத்தில் உடலை காக்கும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் உடற்பயிற்சிகள், உயிர் வளம் தரும் காயல்ப பயிற்சி, நலம் தீது தேர்ந்தெடுக்கும் அறிவை தரும் தத்துவ விளக்கங்கள் மற்றும் மனதை உறுதிப்படுத்தும் தியான பயிற்சிகள் அனைத்தும் உண்டு. நமக்கு தேவை இவற்றை கற்றுக்கொள்ளும் பொறுமையும் பயிற்சி செய்வதற்கான விடாமுயற்சியும் தான். தெளிவை நோக்கிய அறிவின் பயணத்தில் பயிற்சிகள் மூலம் மனம் உறுதி பெறும். நல்லதை மட்டுமே என்னும் திண்மை மிக்க நல்ல மனம் உருவாகும். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணீர் ஆகப் பெறேன். எதை நினைக்கின்றோமோ அதுவே நமக்கு வாழ்க்கையாக. எண்ணியாங்கு எய்துவர் எப்போ? எண்ணியர் திண்ணீராகப் பெறேன் என்ற வள்ளுவனின் கூற்றுக்கேற்ப நாம் நினைத்தவாறு செயலாக்கம் பெறும் வாழ்வு சுகமாகும். அடுத்து மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. நாளைக்கு இதை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பாக தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும்
ஞானாசிரியர், மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்களுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். தம்பி, அவர்களின் உலக அன்பு நல வாழ்த்து பாடணும். ஒரு நிமிஷம். உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் சொல்ல ஜேபி ஐயா. வந்தேன். பாடுங்க பாடுங்க பாடுங்க. பரவாயில்ல, பாடிடும். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிறை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.